தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மற்ற நாடுகளில் பெருவெள்ளம் ஏற்படுறது வேற, ஆனால் சைனாவில் ஏற்பட்டுச்சுன்னா அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். இந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட டைமில் நூற்றுக்கணக்கான பாம்புகள், விஷ பாம்புகள் எஸ்கேப் ஆயிருக்கு. மக்கள் வசிச்சுட்டு இருக்க பகுதிகள் இருக்குல்ல, அங்கே புகுந்து ஒரு வழியாக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட 10வது டைஃபூனை சைனா அடி வாங்கியிருக்கு. பெரிய அடியாக வாங்கியிருக்கு. அங்கெல்லாம் சூறாவளி புயல்லாம் புரட்டி போட்டுற மக்களே. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த முறை மெய்சாக். இந்த 10வது அடி வாங்கியிருக்காங்களே, இதுக்கு பேர் மெய்சாக்கு. எக்ஸ்ட்ரீம் ரெயின். புயல் ஒன்று உருவாகுது அப்படின்னாலே மழை சார்ந்து எதிர்பார்க்க முடியுமா? ஸோ மழை கொட்டி தீர்க்கவே இந்த சைனாவோட சவுத் பகுதியில் இருக்க குவான்ஷி ஜுவாங் அப்படின்ற பகுதியில் சரியான வெள்ளப்பெருக்கு, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அந்த இடத்துல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்க அடிச்சு துவச்சிருக்கு பாத்தீங்கன்னா அந்த மெய்சாக்கோட தாக்கம் தான். இந்த அட்டானமஸ் ரீஜன் இருக்குல்ல, இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு பெருசாக ஏற்பட்டு அந்த இடத்தையே கிட்டத்தட்ட மூழ்கடிச்சிருக்குங்க. அதுவும் சும்மா அந்த வாட்டர் ஃப்ளோ சைலண்டாக போயிட்டு இருக்கிறதுலாம் இல்லை, ஆக்ரோஷமாக சவுண்டோடு தான் ஃபுல்லாகவே. அங்கே இருக்கிற 29 ரிவர்ஸ், 36 ஹைட்ரலாஜிக்கல் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் வார்னிங் லெவலை விட ரீச் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. அங்கே தேங்கிட்டு இருக்க வெள்ள நீர். ஸோ இதனாலேயே ஆபத்து இன்னும் பெருகிருக்கு. ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடாக எவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கும். ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க முடியாத மக்களே, இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஹென்சு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் மிதந்து வரதோடு சேர்ந்து பாம்புகள் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த மக்களுக்கு வெள்ள புதுசு இல்லை, ஆனால் இந்த முறை இந்த பாம்புகள் கொத்த கொத்தா குவிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இது ரொம்ப புதுசாகிடுச்சு. என்ன காரணம்னா, ஒரு ப்ரீடிங் ஃபார்மில் இருந்து இந்த பாம்புகள் எல்லாம் வெளியே எஸ்கேப்பு. ஏன்னா அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அங்கே லாக் பண்ணி வச்சுருப்பாங்களே, எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதில் 900க்கும் மேற்பட்ட பாம்புகள், இதில் நிறைய விஷப்பாம்புகள் வேறு. இந்த கோப்ரா வகையான பாம்புகள் இருக்குல்ல, அது அதிகம் அந்த ப்ரீடிங் ஃபார்மில். இது எல்லாமே மக்கள் வசிச்சுட்டு இருக்க இடங்கள் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பகல் டைமில் ஓரளவுக்கு பார்த்துட முடியுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட பாம்பு இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் நீங்கள் நைட் நேரத்தில் என்னத்தை பார்க்க முடியும்? வீட்டு ஃபுல்லாக சுற்றி தண்ணி நிற்குதுன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே பயந்து இருக்கீங்கனாக்கா வாட்டர் லெவல் ஏறினாலும் உங்களுக்கு ரிஸ்க்கு. அது கூட பாம்புகள் உள்ளே வந்துட்டாலும் பெரிய ரிஸ்க்கு. விஷப்பாம்புகளும் நிறைய. அந்த மக்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சிலர் கண்ணில் தென்படுற பாம்புகளை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, உசுன்னு சொல்லி. அதுக்கிட்ட சில பேர் சண்டை போடுறது நடந்துகிட்டு இருக்கு. 10க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வளையம் கையுமா பாம்புகளை பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த வெள்ளத்தில். இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்னேக்ஸால அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பீதி இருக்கு பாருங்க, அதை காட்சிகளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் தொற்றிருக்கும். அவ்வளோ பெரிய பாம்புகள் ஒன்றுனாங்க.
你在哪里哦？啊！来标下来了。哎呦，引爆鐵！哎呦呦呦呦呦呦！哎呦條，哎呦好驚啊條蛇啊！哥，这要爬上来了！哎呀！搭嘅咯，上去過。今日點冇呢？睇啦。அணைகள் உலகத்திலேயே இந்த அணைகள் அதிகமாக கட்டுற நாடுன்ற ஒரு பெயர் சைனாவுக்கு இருக்கு. ஆனால் அது பெருமையான்னு கேட்டிங்கன்னா இந்த அணைகளை கட்டி 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 இந்த பூமியோட சுழல் வேகம் இருக்குல்ல அதுலேயே தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க சைனா. 3 கார்ஜஸ் டேமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓகே, நிறைய டேம்ஸை கட்டி வச்சிருக்காங்களே. இதில் என்ன இருக்கு, லிவ்நாள் ரிசர்வர் பேஸ் பண்ணி கொலாப்ஸே ஆயிடுச்சு. ஆனால் உடஞ்சே போயிடுச்சுங்க. அங்கே வெள்ள நீர் பெருக 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 தேங்கி நிற்க நிற்க அணையும் உடஞ்சு போயிடுச்சு. திடீர்னு வெள்ளப்பெருக்கு இன்னும் அதிகமாகிடுச்சுல அணை உடஞ்சதுனால. இதில் அங்கே இருந்த மக்கள் நிலைமை என்ன தெரியுமா, காட்டாற்று வெள்ளமாக வருது. அது இடையில அந்த வீடை எப்போ அடிச்சுட்டு போகும்னு தெரியல. அது மேலே நின்னபடியே உயிரை பாதுகாத்துக்க முடியுமான்னு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீன அணைகளால் மற்ற நாடுகளுக்கு ஆபத்துன்னு பார்த்தா சீனாவுக்குள்ளேயே அணைகளால் ஆபத்து. 六兰水库，那大坝倒下了，整个村差不多没了。那六兰水库啊。Con lên đâu này? Châu Lạn thì kiện lắc châu luôn. Đây là cô. Chứ con không phải em ơi. Hay gì lạnh là mày là cô. Không phải à, anh không phải em ơi. Chứ con không phải em ơi à. Không phải em à. இந்த அளவுக்கு பெரு வெள்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்க சைனாவில் உயிரிழப்புகள் இல்லாமல் இருக்கும். சில பேர் இறந்துருக்காங்க மக்களே. ஆரம்பத்தில் 3 பேர்னு தகவல் வெளியே வந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்தா அந்த கவுண்ட் மேலே மேலே போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு கூடிய சீக்கிரம் அதிர்ச்சிக்கிற தகவலையும் நம்ம காதுகளை கேட்க போகிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மத்தியில் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஒரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போயிட்டுருக்குங்க. உயிரை பணையம் வச்சு பல பேர் பாதுகாத்துட்டு இருக்காங்க, காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெருவெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. 75,000க்கு மேற்பட்ட மக்கள் எவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எவாக்குவேட் பண்ணப்பட்ட இடங்கள் இருக்குல்ல, அங்கேயும் மழை போலதான் அவங்க என்ன பண்ண முடியும் பாவம். புயல் கரையை கடந்தாலும் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணதா இருந்தா சீன மக்கள் நிலைமை ரொம்ப பரிதாபங்க. இந்த மக்களை ட்ரோன்ஸ் இருக்குல்ல, ட்ரோன்ஸ் மூலமாக ரெஸ்கியூ பண்ணுற வேலையை இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு.百年一遇啊，秦塘街啊，你看，秦塘街山洪冲下来了，小车都走了，哦，麻烦了，撞到人家家了，哎，哦，完了，撞到人家家了，
哦，留啊留啊留啊，来留啊留啊留啊，就有人欧了。到红屋人家里去了。我哋扯，咪行得了，得水件得了。交咗税會啊！哦，大年二月啊！從來未有嗰啲情況啊！唉，我驚話邊度周我真係嘅，同我周咗，從來未有啲情況啊！陳長該，第一車，啊！龍捲風啊！我靠！趕快關窗子！我靠！哎呦！哦！呀！完蛋！哎呀！你管理快我！哎呀，这什么水啊！சைனாவில் மட்டும்தான் எப்படி நினைக்கிறீங்க? வியட்நாமில் நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது. அங்கே அந்த வீடுகள்லாம் வெள்ளப்பெருக்கால் அரிக்கப்பட்டு அடிச்சுட்டு போகப்பட்டு இருக்கு பாருங்க. அந்த காட்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். மக்களை இந்த நேரத்தில் நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் பிரார்த்தனை. அந்த மக்கள் உயிரோடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு சார்ந்து கடவுள் உனக்கு பிரார்த்தனை பண்ணி வைப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.